நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சிப்பி சுண்ணாம்பை எப்படி நம்ம பவுட்ரு சுண்ணாம்பா கன்வெர்ட் பண்ணி அதை எப்படி நம்ம தோட்டத்தில் உபயோகப்படுத்த போகிறோங்கிறத தான் பார்க்க போகிறோம். சிப்பி சுண்ணாம்பை ஃபஸ்ட்டு எடுத்து 1 இன்ச்சி அளவுக்கு நல்லா பரசி போட்டுக்கணும். தரையிலையும் போட்டுக்கலாம். முடிஞ்ச அளவு ஓப்பன் பிளேஸை இதை யூஸ் பண்ணுங்கள். ரூம்குள்ளே யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா சுண்ணாம்போட புகை ரொம்ப கூடுதலாக இருக்கும். நான் வெறும் 10 கிலோ மட்டும் தான் சாம்பிளுக்கு யூஸ் பண்ணுறேன். 10 கிலோ சுண்ணாம்பை இந்த மாதிரி சுடு தண்ணியும் ஊற்றலாம், பச்சை தண்ணியும் ஊற்றலாம். சுடு தண்ணினா உடனே புகை வர ஆரம்பிக்கும், நல்லா பவுடராக ஆரம்பிக்கும். பச்சை தண்ணினா கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் டைம் ஆகும். 10 கிலோ சுண்ணாம்புக்கு 3 to 4 லிட்டர் தண்ணியாச்சும் ஊற்றணும். அது போல் ரொம்பவும் ஊற்றிடாதீங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா தெளிச்சதை விடணும், மொத்தமாகவும் ஊற்றிடக்கூடாது. இதேமாரி ஊற்றின பிறகு ஒரு 5 நிமிஷம் கழித்து சுடு தண்ணினா அப்படி நல்லா புகை உண்டாகும். இந்த மாதிரி தான் நல்லா சுண்ணாம்பு இந்த மாதிரி இருக்கும். கரெக்டாக நீங்கள் பச்சை தண்ணினா ஒரு 5 to 10 நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா மெல்ல ஸ்லோ ப்ராசஸ் அப்படியே பவுடர் ஆகும். அதிகம் ஹீட்டாக இருக்கும். சின்ன குழந்தைங்க பக்கத்தில் இருக்கக்கூடாது. மெல்ல புகையும் அதிகமாக உண்டாகும். கவனமாக பாருங்களே, புகை உண்டாகதான் ஸ்டார்டிங் தான் ஸ்டேஜு. ரூம்குள்ளேனா ரொம்ப அதிகமாக உண்டாகும். ஓப்பன் பிளேஸ்னால் பிரச்சனை இல்லை. இது ரொம்ப இருமல் கண்ணெரிச்சல் உண்டாகக்கூடிய இது. குழந்தைகள்லாம் பக்கத்தில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹீட் இருக்கும். டக்குன்னு யார் கையெல்லாம் வச்சுட்டிங்கன்னா தோல் உரியிற செய்கிறது அந்த மாதிரி வரும். ரொம்ப அலர்ஜி உண்டாக்கி விட்டுரும். இந்த மாதிரி பவுடர் ஆகிட்டே இருக்கு பாருங்கள், மெல்ல ஸ்லோ ப்ராசஸாக. இதை யூஸ் பண்ணுறது நல்லா பவுட்ரு ஆன பிறகு இந்த மாதிரி தான் ஆகிடும். இந்த பவுட்ரை நாம் என்ன செய்யணும்னா, கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரம் நல்லா இதே மெத்தடில் அப்படியே ஆற விட்டால் போதும். அதுக்கடுத்து நம்ம சாக்குலேயோ இல்லை காற்று வராத மாதிரி பையிலையோ வாளிலையோ எடுத்து தோட்டத்துக்கு கொண்டு போய் நம்ம உபயோகப்படுத்தணும். எந்த மாதிரி மெத்தடுங்கிறத அதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. எப்பயுமே குச்சியோ கம்பியோ வச்சு தான் கிண்டி பார்க்கணும். அதேமாரி நீங்கள் போய் இந்த மாதிரி வாளியில் சுண்ணாம்பு கொட்டும்போது முடிஞ்ச அளவு மாஸ்க் போட்டுக்காங்க. ஏன்னா புகை ரொம்ப கூடுதலாக இருக்கும். அளவு கண்ணுலேயும் மூக்குலேயும் படாத அளவு தள்ளியிருக்கிறது நல்லது தான். இந்த மாதிரி சுண்ணாம்பு எடுத்து நம்ம செடியை சுற்றி 1 அடிக்கு அகலத்துக்கு இந்த மாதிரி பரசி போட்டுகிட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லா பூமியில் இருக்கிறது நமக்கு இருக்கும். இந்த சுண்ணாம்பு எதுக்கு நம்ம மேக்ஸிமம் போடுறோம்னா, அதிகமாக மழை விழுகும் போது பூமியில் இருக்கிற பிஹெச் அளவு மாறுபடும். ஏலக்காய்க்கு 4 to 6.5 அளவு பிஹெச் இருக்கணும். அது ரொம்ப மாற்றம் ஆகும்போது தான் பூமியில் அழுகலே உண்டாகுது. அந்த அழுகுல நிலைநிறுத்துறதுக்காண்டி தான், நடுநிலை கொண்டு வரதுக்கு தான் நம்ம சுண்ணாம்பை உபயோகப்படுத்துகிறோம். மேலும் நம்ம ஏலக்காயை பற்றி தகவல் தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க.